இந்திய அனைத்து ஆடைகள் நல அமைப்பு, திராவிட நட்புக் கழகம், ஷ்ரின் பவுண்டேஷன் இணைந்து கோவையில் நடைபெற்ற சொந்த காலில் பெண்கள் எனும் கருத்தரங்கில் திரளான பெண்கள் கலந்து கொண்டனர். இந்திய அனைத்து ஆடைகள் நல அமைப்பு, திராவிட நட்புக் கழகம், ஷ்ரின் பவுண்டேஷன் இணைந்து பெண் தொழில் முனைவோருக்கான சொந்த காலில் பெண்கள் என்ற கருத்தரங்கம் உக்கடம் தாஜ் டவரில் நடைபெற்றது. ஷ்ரின் பவுண்டேஷன் நிறுவன தலைவர் டாக்டர் ஜி. முகமது ரஃபீக் தலைமையில் நடைபெற்ற இதில் திராவிட நட்புக் கழகத்தின் தலைவர் சிங்கராயர் அனைவரையும் வரவேற்று பேசினார். இதில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு அரசு சமூக நீதி கண்காணிப்பு குழு தலைவர் பேராசிரியர் சுப வீரபாண்டியன் கலந்து கொண்டு பயிற்சி முடித்த பெண்களுக்கு சான்றிதழ் வழங்கி கருத்துரையாற்றினார். அதாவது பெண்களுக்காக தமிழ்நாடு அரசு எத்தனையோ திட்டங்களை முன்வைக்கிறது. ஆனால் அந்த திட்டங்கள் எல்லாம் பெண்களை சென்று அடைகின்றனவா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. அது வெறும் அரசின் பணி மட்டுமல்ல, ஒரு சமூக அமைப்புகளின் பணியாகவும் அது இருக்கிறது. அதை எடுத்து இந்த அமைப்பு செய்து கொண்டிருக்கிறது என்பது நமக்கு மகிழ்ச்சியும் ஊக்கமும் தருகிறது. பெண்களுக்கான அந்த மேம்பாடு பல்வேறு விதமான சுய தொழில்கள் மூலமாக வருகிற போதுதான் சொந்த காலில் பெண்கள் நிற்க முடியும். அதாவது தற்சார்பு, யாரையும் நம்பாமல், யாரையும் சார்ந்திருக்காமல் தங்களை தாங்களே சார்ந்திருப்பது என்பதுதான் தன்மானத்தின் அடிப்படை. அதுதான் பெண்களுக்கு இந்த சமூகத்தில் வந்தாக வேண்டும் என்று தமிழ்நாடு அரசும் கருதுகிறது. அந்த திட்டத்திற்கு ஒரு வழி வகுத்து கொடுக்கிற ஒரு அமைப்பாக இந்த அமைப்பு இருக்கிறது. எனவே இந்த அமைப்பின் சார்பில் நடைபெறுகிற மகளிர் கருத்தரங்கில் கலந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறேன். இல்ல, குறிப்பாக நீங்க எதை சொல்றீங்கன்னு, ஒரு வன்முறைகள் இந்த மாதிரி செய்திகள் ஒரு நாட்டில் முற்றுமாக நின்று போய்விட்டால் என்று சொல்ல முடியாது. அப்படி நின்று விட்டால் காவல்துறை என்பது தேவையில்லை. ஆனால் அப்படியெல்லாம் ஒன்று அதிகமாகி இருக்கிறது என்பது எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டு சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு செய்தி. அவர்களை புள்ளி விவரத்தோடு சொல்ல சொல்லுங்கள். எப்போது இருந்த காலங்களை விட இப்போது எப்படி கூடியிருக்கிறது என்பதை புள்ளி விவரத்தோடு சொல்ல சொல்லுங்கள். பொத்தாம்பொதுவாக பெண்கள் மீதான தாக்குதல் கூடியிருக்கிறது என்பது ஒரு ஆதாரமற்ற குற்றச்சாட்டு. ஆணுக்கு பெண் நிகரானவள் என்பதே அல்ல, பெண்ணும் ஆணும் நிகரானவர்கள். இது ஆண் ஒன்றும் பெண்ணுக்கு அளவுகோலும். ஆண் அளவுக்கு பெண் உயர வேண்டும் என்பதே ஆண் தான் பெண்ணுக்கான அளவுகோல் என்பதாக இருக்கிறது. அப்படி அல்ல. ஒவ்வொருவரும் தங்களுக்குரிய உரிமையோடும் சமத்துவத்தோடும் தன்மானத்தோடும் இந்த மண்ணில் வாழ வேண்டும். அதுதான் அடிப்படையான செய்தி. அதை நோக்கிய போராட்டங்கள் ஏறத்தாழ ஒரு நூற்றாண்டு காலமாக நடந்து கொண்டிருக்கின்றன.